வணக்கம், நான் குணா மதிவானன், சிம்பிளி கரண்ட் அஃபேர்ஸ்னுடைய ஃபவுண்டர் டைரக்டர். நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் ஹிட்லிஸ்ட் சீரீஸில் பட்ஜெட் பேசிக்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி 3 வீடியோ அதில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி நம்ம 4வது வீடியோ பார்க்க போகிறோம். கரண்ட் அஃபேர்ஸ் ஹிட்லிஸ்ட் சீரீஸ் எல்லாருக்குமே தெரியும். 2026 ப்ரிலிமினரி எக்ஸாம், சிவில் சர்வீஸ் ப்ரிலிமினரி எக்ஸாம் மையமாக வச்சு நான் ஒரு 200 இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் டாபிக்ஸ் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கேன். அந்த சீரீஸில் நான் பட்ஜெட் பேசிக்ஸ் சீரீஸ் நான் இப்போ டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த பட்ஜெட் பேசிக்ஸ் முடிஞ்ச பிறகு நான் உங்களுக்கு 26-27 பட்ஜெட் ப்ளஸ் எக்கனாமிக்ஸ் சர்வே அந்த டிஸ்கஷனும் நான் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். டாபிக் உள்ள போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த சிவில் சர்வீஸ் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம்ஸ் 26 ப்ரிலிம்ஸ் எக்ஸாம்ஸ்க்கு கரண்ட் அஃபேர்ஸ் கவர் பண்ணுறதுக்கு நீங்கள் கஷ்டப்பட்டீங்கன்னா, எக்கனாமிக்ஸ் நல்ல ஒரு கான்செப்ஷுவல் கிளாரிட்டியோட புரிஞ்சுக்கணும் எக்ஸாமுக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஏன்னா இந்த கரண்ட் அஃபேர்ஸும் எக்கனாமிக்ஸும் சேர்த்து மட்டுமே 40லேருந்து 45 கொஷின் யூபிஎஸ்சி வருஷம் கேட்குறாங்க. இந்த எக்கனாமிக்ஸும் கரண்ட் அஃபேர்ஸும் ரொம்ப லிங்கான சப்ஜெக்ட். இதில் உங்களுக்கு ஒரு சப்போர்ட் தேவைப்படுதுன்னா நீங்கள் எங்கள் கோர்சஸை கன்சிடர் பண்ணலாம். ஸோ எங்களுடைய வெப்சைட் www.simplycurrentaffairs.comல எங்களுடைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. கரண்ட் அஃபேர்ஸ்க்கு 75/75 ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. அதே மாதிரி எக்கனாமிக்ஸ்க்கு பைலிங்குவல் பேட்ச் இப்போ February 16th நான் ஆரம்பிக்கிறேன். ஸோ உங்களுக்கு அதை பற்றி இன்ஃபர்மேஷன்ஸ் நிறையா தெரியணும்னு நீங்கள் விசிட் பண்ணி பார்க்கலாம். ரைட். ஸோ போன வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்? ஃபிஸ்கல் டெஃபிசிட் பற்றி பார்த்தோம், ரெவென்யூ டெஃபிசிட் பற்றி பார்த்தோம். ஸோ ஃபிஸ்கல் டெஃபிசிட் பார்த்தீங்கன்னா 15,68,000 கோடி, லேக் க்ரோர்ஸ். ரெவென்யூ டெஃபிசிட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 5.23 லேக் க்ரோர்ஸ், 5.23 லட்சம் கோடி. ஃபிஸ்கல் டெஃபிசிட்ங்கிறது என்ன? பாரோயிங், கவர்மெண்ட் வாங்கின கடன், எவ்வளோ கடன் வாங்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த அமௌண்ட். சரிங்களா? சரி, இப்போ இந்த பாரோ பண்ணுற அமௌண்ட்டை பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் செலவுக்கு யூஸ் பண்ண போகிறாங்க. செலவு அதிகமாக இருக்குது, அதனால தான் கடன் வாங்குறாங்க. அப்போ இந்த வாங்கின கடனை ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சருக்கும் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கும் யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருங்கிறது நல்லது, ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சருங்கிறது தப்பு. எப்பொழுதுமே ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சருக்கெலாம் கடன் வாங்கக்கூடாது. நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹவுஸ் ஹோல்டர், வீடு நினச்சிக்கோங்க, குணாவை எடுத்துக்கோங்களேன். குணாவை எடுத்துக்கலாம். குணா வந்துட்டு ஒரு வீடு வாங்குறதுக்கு, வீடு மனை வாங்குறதுக்காக கடன் வாங்குறாருன்னா ஓகே, ஒரு கார் வாங்குறதுக்கு கடன் வாங்குறாருன்னா ஓகே, ஒரு ஃப்ளாட் வாங்குறதுக்கு கடன் வாங்குறாருன்னா ஓகே, ஒரு தங்கம் வாங்குறதுக்கு கடன் வாங்குறாருன்னா ஓகே, இதெல்லாம் முதலீடு, புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் இதே குணா இதெல்லாமே கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், எல்லாம் கேபிட்டல். ஏன்னா 2 வேலையா நான் வந்துட்டு வீடு கட்டுறேன்னா வீடை நான் விற்க முடியும், நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன்னா பிஸ்னஸை நான் வந்துட்டு விற்றுட்டு போக முடியும், நான் தங்கம் வாங்குறேன்னா தங்கத்தை விற்க முடியும், இதெல்லாம் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஆனால் குணா வீட்டுக்கு ரெண்ட் கட்டுறது கடன் வாங்குறாருன்னு வைங்களேன், வீட்டுக்கு இபி பில் பே பண்ணுறது கடன் வாங்குறாருன்னு வைங்களேன், வீட்டுக்கு மாத மளிகை சாமான், கிராசரிஸ், மளிகை சாமான் கடன் வாங்குறாருன்னு வச்சுக்கோமே, இந்த கடன் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர், 1 டே எக்ஸ்பெண்டிச்சர். அது குணா செலவு பண்ணால் திருப்பி வராது. இதுக்கெல்லாம் குணா கடன் வாங்கக்கூடாது. குணா சம்பாதிக்கிறார் இல்லையா, அவர் ஏர்ன் பண்ணுறாருல இன்கம். ஸோ குணாவோட இன்கம்ங்கிறது ரெவென்யூ ரெசிப்ட், 1 டே தானே. இந்த ரெவென்யூ ரெசிப்டில் தான் எல்லா ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சரையுமே பண்ணணும். ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் கடன் வாங்கக்கூடாது. கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் கடன் வாங்குங்க, பரவாயில்ல. இதே தான் கவர்மெண்ட்டுக்கும் சொல்லணும். கவர்மெண்ட் வாங்குகிற கடனில் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணலாம், ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணக்கூடாது. ஸோ இந்த ரெவென்யூ டெஃபிசிட்டுங்கிறது என்னங்க? ரெவென்யூ டெஃபிசிட்னா என்ன? ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் ரொம்ப அதிகமாக இருக்குது, ரெவென்யூ ரெசிப்டை விட ரொம்ப அதிகமாக இருந்தால் அது ரெவென்யூ டெஃபிசிட். கரெக்டாக? இப்போ நம்ம பட்ஜெட்டை பாருங்களேன், போன பட்ஜெட்டு ரெவென்யூ ரெசிப்ட் பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருக்கேன் 34 லட்சம் கோடி. ஸோ ரெவென்யூ ரெசிப்ட் பார்த்திங்கன்னா 34 லட்சம் கோடி. ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் இங்கே கொடுத்துருப்போம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 40 லட்சம் கோடி. கிட்டத்தட்ட 40 லட்சம் கோடி. ரவுண்ட் பண்ணிட்டேங்க, ரவுண்ட் ஆஃப் பண்ணிட்டேன் ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக. அப்போது கவர்மெண்ட்டோடைய ரெவென்யூ ரெசிப்ட் டேக்ஸ் ரெவென்யூ, நான் டேக்ஸ் ரெவென்யூ, அதெல்லாம் இதுங்கிறது டேக்ஸ் மூலியமாகவும் நான் டேக்ஸ் மூலியமாகவும் வர பணம், அது 34 லட்சம் கோடி தான். ஆனால் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர், கவர்மெண்ட் சேலரி கொடுக்குறாங்க, கவர்மெண்ட் சப்சிடிஸ் பே பண்ணுறாங்க, கவர்மெண்ட் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறாங்க, கவர்மெண்ட் ஸ்டேட்ஸுக்கெலாம் கிராண்ட்ஸ் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி சேலரி, பென்ஷனு, சப்சிடிஸ்
இதுக்கு ஆகார செலவு 40 லட்சம் கோடி, வர வருமானம் 34 தான், கிட்டத்தட்ட 6 லட்சம் கோடி. 6 லட்சம் இல்லை, நான் ரவுண்ட் ஆஃப் பண்ணியிருக்கேன். எக்ஸாக்ட் நம்பர்னால் 5.23 லட்சம் கோடி டெபிசிட்டாக இருக்குது. அது சரி கிடையாது. இந்த ஒட்டுமொத்த பாரோயிங்கில் ஒட்டுமொத்தமாக 15.68 லட்சம் கோடி கடன் வாங்குறாங்களா கவர்மெண்ட்டு. அந்த வாங்குகிற கடனில் கிட்டத்தட்ட 5.23 லட்சம் கோடி பார்த்தீங்கன்னா ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சருக்கே செலவு பண்ணுறாங்க, சேலரி கொடுக்கறதுக்கு, பென்ஷன் கொடுக்கறதுக்கு. ஸோ கவர்மெண்ட்டோட நிதி நிலைமை இப்படி தான் இருக்குது. சரி, உண்மையிலேயே எவ்வளோ மோசமாக இருக்கா சார்? இதை பார்க்கும்போது என்ன சார் இது இவ்வளோ மோசமாக இருக்குது? நம்ம சேலரி கொடுக்க காசு இல்லையா? நம்மளாம் ஐஏஎஸ் ஆகும்னு நினைக்கிறோமே, நமக்குலாம் சேலரி கொடுப்பாங்களா கவர்மெண்ட் கரெக்டான ஒரு பயம் வருது இல்லையா? நீங்கள் அந்தளவுக்கு பயப்பட வேண்டாம். ஏன்னா நம்ம எஃபெக்டிவ் ரெவென்யூ டெபிசிட்னு இன்னொன்று கேல்குலேட் பண்ணுவோம். அதை கேல்குலேட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த பயம் கொஞ்சம் போகும். இப்போ இந்த ஆர்டியை திருப்பி எடுத்துக்கலாம். ரெவென்யூ டெபிசிட்டுங்கிறது என்னங்க? ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் மைனஸ் ரெவென்யூ ரிசிப்ட். இப்போ ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சரில் என்னெல்லாம் இருக்கும்? கவர்மெண்ட் சேலரி கொடுக்கணும், அந்த செலவு இருக்குது. கவர்மெண்ட் உங்களுக்கு சப்சிடிஸ் கொடுக்கணும் மக்களுக்கு, அந்த செலவு இருக்குது. கவர்மெண்ட் இன்ட்ரெஸ்ட் வாங்கின கடனுக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும், இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட், அந்த செலவு இருக்குது. இது இல்லாமல் கிராண்ட்ஸ். சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கிராண்ட்ஸ் கொடுப்பாங்க. கிராண்ட்ஸுங்கிறது லோன் கிடையாதுங்க, திருப்பி தர தேவையில்லை. ஃபார் எக்ஸாம்பிள், அப்பா சம்பாதிக்கிறாரு, அவர் பசங்களுக்கு கொஞ்சம் காசு தராரு இல்லையா, கிராண்ட்ஸ். அந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் சம்பாதிக்கும், ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்க்கு கொஞ்சம் கிராண்ட்ஸ் கொடுப்பாங்க, கிராண்ட்ஸ் அமௌண்ட். நம்ம இந்த சேலரி பார்த்திங்கன்னா நம்ம ஒரு அமௌண்ட் போட்டுக்கலாம். ஒரு 1 லட்சம் கோடி செலவாகுது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு சேலரி கொடுக்க மட்டுமே. சப்சிடிஸ் ஒரு 1 லட்சம் கோடி வச்சுப்போம். இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் ஒரு 1 லட்சம் கோடி வச்சுப்போம். கிராண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 3 லட்சம் கோடி வச்சுப்போம். ஸோ ஒட்டு மொத்தமாக ஆகிற ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா 6 லட்சம் கோடி. நான் போடுற எக்ஸாம்பிளில், இந்த எக்ஸாம்பிளில் ரெவென்யூ ரிசிப்ட் சார் டேக்ஸ் மூலிமா நான் டேக்ஸ் மூலிமா வர்றது பார்த்திங்கன்னா அது ஒரு 2 லட்சம் கோடி வச்சுப்போம் ஒரு பேச்சுக்கு. அப்போது வர ரெவென்யூ ரிசிப்ட் 2 லட்சம் கோடி, வர ஆகிற ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் 6 லட்சம் கோடி. அப்போ ரெவென்யூ டெபிசிட் எவ்வளோங்க? ரெவென்யூ டெபிசிட்டுங்கிறது ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் மைனஸ் ரெவென்யூ ரிசிப்ட் 6 லட்சம் கோடி மைனஸ் 2 லட்சம் கோடி, அப்படின்னா கிட்டத்தட்ட 4 லட்சம் கோடி ரெவென்யூ டெபிசிட். இதுதான் நம்மளுக்கு புரியுது. இது குணாவோட எக்ஸாம்பிள், சரிங்களா? ஆனால் உண்மையிலே இவ்வளோ மோசமாக இருக்கா? கண்டுபிடிப்போம். நம்ம ஒரு அசம்ஷன் பண்ணுவோம். சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த 3 லட்சம் கோடி கிராண்ட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த 3 லட்சம் கோடி கிராண்ட்ஸை யாருக்குனாலும் தரலாம், அவங்க யாருக்குனாலும் தரலாம், குணா கூட தரலாம். ஆனால் அவங்க ஸ்டேட்ஸ் கொடுக்குறாங்க, மாநிலங்களுக்கு கொடுக்குறாங்கன்னு நம்ம அசியூம் பண்ணலாம். ஃபினான்ஸ் கமிஷன் இருக்குங்க, நம்ம வேறு ஒரு கிளாஸில் ஃபினான்ஸ் கமிஷன் பற்றி நான் நடத்துகிறேன். அந்த ஃபினான்ஸ் கமிஷனோட வேலை, ஒன் ஆஃப் தி வேலை இது. சென்ட்ரல் கவர்மெண்ட் எந்தெந்த ஸ்டேட்டுக்கெலாம் கிராண்ட்ஸ் எவ்வளோ தரலான்னு அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, சரிங்களா? நான் இப்போ இன்னொரு கற்பனைக்குள்ளே போயிடுறேன். என்ன கற்பனைனா, அந்த ஒட்டுமொத்த பணமுமே தமிழ்நாட்டுக்கு வருதுன்னு வச்சுப்போம். அப்படிலாம் ஒரு ஸ்டேட்டுக்கு மட்டும்லாம் கொடுக்க மாட்டாங்க, நான் அசியூம் பண்ணிக்கிறேன். இங்கே தமிழ்நாட்டுக்கு வருது 3 லட்சம் கோடி. இன்னொரு அசம்ஷன், இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த பணத்தை வாங்கி அவங்க என்ன வேணால் எதுக்கு வேணால் செலவு பண்ணலாம். ஆனால் நான் அசியூம் பண்ணுறேன், தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த பணத்தை வாங்கி ஸ்கூல்ஸ் கட்டுறாங்க, காலேஜ் கட்டுறாங்க, ஹாஸ்பிட்டல் கட்டுறாங்க, அசட் பில்ட் பண்ணுறாங்க. அப்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த 3 லட்சம் கோடி தமிழ்நாடு கவர்மெண்ட் தராங்க இல்லையா, அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அது ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர், ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அது ரெவென்யூ ரெசிப்ட், வருமானம். அது திருப்பி தர தேவையில்லை, அதனால தான் ரெவென்யூவில் போடுறோம் நம்ம. தமிழ்நாடு கவர்மெண்ட் அந்த காசை எதுக்கு வேணால் செலவு பண்ணலாம், ஆனால் அவங்க ஒட்டுமொத்தமாக கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் செலவு பண்ணுறாங்க. ஏன்னா அசட்ஸ் ஃபார்ம் ஆகுது, எல்லா இடத்துலையுமே அசட்ஸ் ஃபார்ம் ஆகுது. அப்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ண ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் இன்டைரக்டாக கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சராக மாறி இருக்கா? அவங்க பண்ண ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் இன்டைரக்டாக அசட் உருவாக்கியிருக்கா? இது என்ன அண்டர்ஸ்டாண்டிங்னா சார், இந்த ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், இது ரெண்டில் எது நல்லது? நீங்கள் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் நல்லது. ஏன் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் நல்லதுன்னா, அது எய்தர் உங்களுக்கு ஒரு அசட்டை க்ரியேட் பண்ணணும், இங்கே ஒரு அசட்டை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் க்ரியேட் பண்ணணும், இல்லாட்டி நீங்கள் வாங்கின கடனை திருப்பி கொடுப்பீங்க, அதுவும் நல்லது தானேங்க. வாங்கின கடனை கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஞாபகம் இல்லையா, காம்பனன்ஸ் ஆஃப் பட்ஜெட்டில் போட்டிருப்போம் இல்லையா, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு என்னெல்லாம் வரும்? ரீபேமெண்ட் ஆஃப் லோன்ஸ், ஓகே, பர்ச்சேஸ் ஆஃப் அசட்ஸ் பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ இந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஒன்று அசட்டை க்ரியேட் பண்ணோம், நல்லது. இன்னொன்று வாங்கின கடனை திருப்பி கொடுக்கும், அதுவும் நல்லது. ஸோ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் நல்லது. ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் பார்த்திங்கன்னா
பியூர்லி எக்கனாமிக் சென்ஸில் சேலரி கொடுக்கறது, பென்ஷன் கொடுக்கறது, சப்சிடி கொடுக்கறது, இன்ட்ரெஸ்ட் கட்டுறது, இது திருப்பி வருமா என்ன? ஸோ ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் ஆர் அன்ப்ரொடக்டிவ் எக்ஸ்பெண்டிச்சர். பியூர்லி எக்கனாமிக் சென்ஸில் நான் சொல்கிறேன். கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஆர் ப்ரொடக்டிவ் எக்ஸ்பெண்டிச்சர். அதனால தான் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சருக்குலாம் நீங்கள் கடன் வாங்கக்கூடாதுங்க. கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு நீங்கள் கடன் வாங்கிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோன்னா, இந்த கிராண்ட்ஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்த கிராண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அது ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் தான், அன்ப்ரொடக்டிவ் தானே. ஆனால் அது இன்டைரக்ட்லி கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சராக மாறி அசட்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கு. அப்போ இன்டைரக்டாக அது நல்லது தானே. அந்த ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சருங்கிறது மோசம்னு சொல்லக்கூடாது இல்லையா. அப்போ இந்த கிராண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த 3 லட்சம் கோடி, அது நம்ம மோசம்னு சொல்லக்கூடாது இல்லையா. அதை நம்ம அன்ப்ரொடக்டிவ்னு சொல்லக்கூடாது இல்லையா. அதை நம்ம யூஷுவல் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்லக்கூடாது இல்லையா. ஸோ அதனால் என்ன பண்ணுறோன்னா, நம்ம இந்த ரெவன்யூ டெபிசிட்டில் இருந்து அந்த கிராண்ட்ஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா, கிராண்ட்ஸ் கிவன் பை சென்ட்ரல் கவர்மெண்ட், கிராண்ட்ஸ் கிவன் டு ஸ்டேட்ஸ் which resulted in creation of asset. அதாவது கிராண்ட்ஸ் எது ஸ்டேட்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதில் எது அசட் ஃபார்ம் ஆகிருக்கோ அந்த அமௌண்ட்டை மட்டும் ரெவன்யூ டெபிசிட்லேருந்து மைனஸ் பண்ணுங்கள். அதுதான் எஃபெக்டிவ் ரெவன்யூ டெபிசிட். அதுதான் எஃபெக்டிவ் ரெவன்யூ டெபிசிட். சார் நம்ம எக்ஸாம்பிள் ஆர்டி எவ்வளோ சார் பார்த்தோம்? ஆர்டி வந்துட்டு 4 லட்சம் கோடி பார்த்தோம் இல்லையா, அதை இங்கே எழுதிக்கலாம். 4 லட்சம் கோடி மைனஸ் நம்ம எவ்வளோ கிராண்ட்ஸ் கொடுத்துருக்கோம்? 3 லட்சம் கோடி கிராண்ட்ஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ அதை இங்கே எழுதிப்போம், 3 லட்சம் கோடி. அப்போ எஃபெக்டிவ் ரெவன்யூ டெபிசிட்டுங்கிறது வெறும் 1 லட்சம் கோடி தான். இதுதான் எக்ஸாக்டான லாஸ், எக்ஸாக்டான பற்றாக்குறை. லாஸ் இல்லை, எக்ஸாக்டான பற்றாக்குறை. ரெவன்யூ டெபிசிட்டுங்கிறது 4 லட்சம் கோடி. வெறும் ஆர்டின்னு பார்த்தீங்கன்னா அது 4 லட்சம் கோடி. எஃபெக்டிவ் ரெவன்யூ டெபிசிட்டுங்கிறது 1 லட்சம் கோடி. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த 4 லட்சம் கோடி ரெவன்யூ டெபிசிட்டில் 3 லட்சம் கோடி பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டுக்கு கொடுத்துருக்காங்க. ஒருவேளை சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஸ்டேட்ஸுக்கெல்லாம் பணமே தரலன்னு வச்சுக்கோமே. உங்கள் அப்பா பசங்களுக்கு பணமே தரலன்னு வச்சுப்போம். அப்படின்னா அப்பாவுக்கு செலவு கம்மி தானே. அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட்ஸுக்கெல்லாம் கிராண்ட்ஸ் கொடுக்கவே இல்லைன்னு வைங்களேன், அவங்களுக்கு செலவு கம்மி தானே. ஸோ அந்த கிராண்ட்ஸ், நம்ம எந்த கிராண்ட்ஸ் எடுத்துக்கிறோம்? ஸ்டேட்ஸ் கொடுக்கப்பட்ட கிராண்ட்ஸ், அது அசட் ஃபார்ம் பண்ணியிருக்கணும். அதை மட்டும்தான் நம்ம ரிமூவ் பண்ணுறோம். அதை ரிமூவ் பண்ண பிறகு கேல்குலேட் பண்ணி பார்த்தா ஷார்ட்டேஜுங்கிறது, பற்றாக்குறைங்கிறது, ரெவன்யூ ஷார்ட்டேஜுங்கிறது 1 லட்சம் கோடி தான். இப்போ இதே மாதிரி நம்ம கவர்மெண்ட்டுக்கு, இது குணாவோட எக்ஸாம்பிள், கவர்மெண்ட்டுக்கு கண்டுபிடிப்போமா? இப்போ கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க? ரெவன்யூ டெபிசிட்டு 5.23 லட்சம் கோடி. ரெவன்யூ டெபிசிட்டுங்கிறது 5.23 லட்சம் கோடி. எஃபெக்டிவ் ரெவன்யூ டெபிசிட் பார்த்தீங்கன்னா 96,000 கோடி. நான் 1 லட்சம் கோடின்னு எழுதிக்கிறேன், சரிங்களா? 96,000 கோடி தான் எஃபெக்டிவ் ரெவன்யூ டெபிசிட்டுங்கிறது. 96,654 கோடி. அதை நான் கொஞ்சம் ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கிறேன் கேல்குலேஷனுக்காக. 1 லட்சம் கோடி. நமக்கு ஆர்டி இருக்குது, இஆர்டி இருக்குது. அப்போ கிராண்ட்ஸ் எவ்வளோ? நமக்கு தான் ஃபார்முலா இருக்கு இல்லையா. இஆர்டிங்கிறது ஆர்டி மைனஸ் இந்த கிராண்ட்ஸ் கிவன் டு த ஸ்டேட்ஸ் blah blah blah. ஸோ போடுவோம். இஆர்டி எவ்வளோ? 1 லட்சம் கோடி, 1 lakh crore. ஆர்டி எவ்வளோ? 5.23 லட்சம் கோடி. அப்போ கிராண்ட்ஸ் மட்டும்தான் நமக்கு தேவை. அப்போ கிராண்ட்ஸுங்கிறது இந்த 5.23 மைனஸ் 1 லட்சம் கோடி. கிட்டத்தட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் 4 லட்சம் கோடி கிட்ட, 4.23 லட்சம் கோடி கிட்ட ஸ்டேட்ஸுக்கு கொடுத்துருக்காங்க. ஸ்டேட்ஸ் அதை வாங்கி அசட் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ 5.23 லட்சம் கோடி பற்றாக்குறை அப்படின்னு பயப்பட வேண்டாம். ஒருவேளை சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட்ஸுக்கெலாம் உங்களுக்குலாம் தர முடியாது, கிராண்ட்ஸ்லாம் கொடுக்க முடியாது. அப்படி கொடுக்காம விட்டிருந்தால் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கான ரெவென்யூ பற்றாக்குறைங்கிறது அப்ராக்சிமேட்டாக 1 லட்சம் கோடி தான். இன்னும் ப்ரிசைஸாக சொல்லணும்னா 96,654 கோடி ரூபாய் மட்டும்தான். ஸோ அவ்வளோ மோசமான சிச்சுவேஷன்லாம் நம்ம இல்லைங்கிறத நம்ம தெரிஞ்சுப்போம். சரி, இது கூடயே இது என்ன சார் எஃபெக்டிவ் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்? ரொம்ப சிம்பிளுங்க. அது என்னங்க எஃபெக்டிவ் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்? எஃபெக்டிவ் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அது ஒன்றும் இல்லை. நம்ம கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், ரெகுலர் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இருக்குல்ல, அது கூட இந்த கிராண்ட்ஸ் அமௌண்ட் இப்போ பேசணும்ல, கிராண்ட்ஸ் எவ்வளோ நேரமாக
அந்த கிராண்ட்ஸ் கிவன் டு த ஸ்டேட்ஸ் விச் கிரியேட்டட் அசட்ஸ் அதையும் இதையும் ஆட் பண்ணுங்கள். அதான் எஃபெக்டிவ் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். சரி, நம்மளுடைய ரெகுலர் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ சார்? இங்கே பார்த்தீங்கன்னா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் 11.21 lakh crores, 11.21 லட்சம் கோடி. சரி, நம்ம கிராண்ட்ஸ் எவ்வளோ சார் கொடுத்துருக்கோம்? நம்ம கிராண்ட்ஸ் இப்போ தான் கண்டுபிடிச்சோம். கிட்டத்தட்ட 4.23 லட்சம் கோடி நம்ம கிராண்ட்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ அது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 4.23 லட்சம் கோடி. அப்போ இதை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட 15.4 லட்சம் கோடி வந்திருக்கோம் இல்லையா? இதுதான் நம்மளுடைய எஃபெக்டிவ் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். கரெக்டாக செக் பண்ணலாமா? இங்கே இருக்குது எஃபெக்டிவ் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோங்க? 15.4 லட்சம் கோடி. ரைட், இதுதான் எஃபெக்டிவ் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ். இந்த ஷீட்டில் நம்ம இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டோம். ஒன்றே பெண்டிங் இருக்குது, ப்ரைமரி டெஃபிசிட். அடுத்த வீடியோவில் அதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு அடுத்த வீடியோவில் இருந்து 2026-27 பட்ஜெட்டை பற்றி நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன். உங்களுக்கு என்ன ஃபீட்பேக்னால கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. அந்த கமெண்ட்ஸ் தான் உங்கள் ஃபீட்பேக் தான் எங்களுடைய ரியல் மோட்டிவேஷன். ரைட், உங்களை அடுத்த ப்ரைமரி டெஃபிசிட் வீடியோவில் நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் குணா மதிவாணன்.